அர்ச்சனா, இப்ப எதுக்கு கோவப்படுற? சீதா கொலை பண்ணிட்டான்னு இன்னும் நிரூபிக்கலனா அவ நல்லவளா? சீதா தான் கொலை பண்ணான்னு தாலி கட்டின ராமே சொல்லிட்டான். என்ன பண்றது? கோர்ட்டே பெயில் கொடுத்திருக்கே. எந்த கோர்ட் வேணாலும் பெயில் கொடுக்கலாம். பெயில் மட்டும் இல்ல, விடுதலை கூட கொடுக்கட்டும். அப்படி கொடுத்தா இந்த சீதா நல்லவளாயிடுவாளா? நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த வீட்டுக்குள்ள சீதாவை நான் விட மாட்டேன். என் உயிரே போனாலும் பரவாயில்ல, சீதா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. சீதா கொலை பண்ணதை நீங்க பாத்தீங்களா? நான் பார்க்கல. ராம் பாத்தாரா? இல்ல, ராமும் பார்க்கல, நீங்களும் பார்க்கல. அப்புறம் எப்படி சீதா தான் கொலை பண்ணான்னு சொல்றீங்க? ஹலோ, சீதா கொலை பண்ணலன்னு நாங்க எல்லாருமே நம்புறோம். அண்ணனும் அதை நம்புறாரு. நீங்க யாரும் அவளை உள்ள வர வேண்டாம்னு சொல்றதுக்கு? நீங்க எல்லாரும் மகாவுக்கு எதிராவே இருக்கீங்க. மகாலட்சுமியோட உயிரை பறிச்சவளுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்றீங்க. இந்த கொடுமைய என்னால தாங்க முடியாது. என்னால இதை பார்த்துக்கிட்டு இருக்கவும் முடியாது. சித்தி, கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்க. பெயில் தான் கொடுத்திருக்காங்க, நிரந்தரமா விடுதலை பண்ணல. என்னடா பேசுற நீ? என்ன பேசுற? மகாவ புதைச்ச இடத்துல இன்னும் ஈரம் கூட காயல. அதுக்குள்ள பெயில் வாங்கி அழிச்சிட்டு வந்துட்டாங்க. இவங்களால விடுதலை பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, என்ன வேணாலும் பண்ணவும் முடியும். இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சீதா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அவ்வளவுதான். வந்தா என்ன பண்ணுவிய? கொலை கூட பண்ணுவேன். மகாவுக்காக நான் கொலையே பண்ணுவேன். இன்னொரு கொலையா? இன்னொரு கொலையா? இதுக்கு முன்னாடி நான் என்ன கொலை பண்ணனா? மகாவை நான் கொலை பண்ணனு சொல்றியா? அப்படி நான் சொல்லல. ஆனா எனக்கு சந்தேகம் இருக்கதான் செய்யுது. அர்ச்சனா, கேஸ் இன்னும் முடியல. நீ எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க? தள்ளி போ. உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அநியாயமா எங்க சித்திய கொன்னுட்டு சட்டத்தையும் ஏமாத்திட்டு வெளியில வந்து ஹாப்பியா இருக்கே, நீலாம் சத்தியமா நல்லாவே இருக்க மாட்டேன். அப்படியா? உங்களுக்கு கொஞ்சம் கூட கில்ட்டியா இல்லையா? குற்ற உணர்வே உங்களுக்கு வரலையா? இப்ப பேசினா எங்களையும் கொன்னுடுவல்ல? சித்திய கொன்னுட்டு எந்த தப்பும் பண்ணாத மாதிரியே இருக்க. எங்களை கொன்னா யார் கேட்க போறாங்க? கேட்க வேண்டிய அப்பாவே உன்னை நம்பிட்டு இருக்காரு. நீ என்ன ரொம்ப நல்லவளா? ஒரு நிமிஷம் செல்வியக்கா, ஒரு சின்ன பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டியது இருக்கு. இதை கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? உங்களால ஒரு 5 minutes கோபப்படாம நான் சொல்றத கேட்க முடியுமா? எங்களையும் நல்லவன் நம்ப வைக்க போறியா? சரியா சொன்னீங்க. நான் என்ன நல்லவன்னு நம்ப வைக்க ட்ரை பண்றேன். அப்படி நம்பிக்கை இல்லனா நம்பாதிய. ஏங்க இருங்க, அங்க பாருங்க. அஞ்சலி, இவகிட்ட எல்லாம் பேச வேண்டாம். பிரெயின் வாஷ் பண்ணிடுவா. அந்த அளவுக்கு உங்க பிரெயின் வீக்கா? என்னால பிரெயின் வாஷ் பண்ண முடியுமா என்ன? நாங்க ஒண்ணும் எங்க அப்பா இல்ல நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு. ஏய் வாங்கடி. ஏய், என்ன சொல்ற? பெரிய இவன்னு நினைப்பு. அவ பேசினா நாங்க நம்பிடுவோமா? 5 நிமிஷம் எந்த கேள்வியும் கேட்காம அவ சொல்றத நாங்க அமைதியா கேட்கணுமா? என்னதான் சொல்றான்னு கேளுங்களேன். எதுக்குங்க கேட்கணும்? நீங்க பேசாம இருங்க. அர்ச்சனா, என்ன சொல்றான்னு கேட்போமே. இத பாருங்க, நீங்க 3 பேரும் போய் பேசுங்க. நாங்க இங்க மறைஞ்சு நின்னு கேக்குறோம்.
போங்க. சரி என்னன்னு தான் கேட்டு பாப்போம் போங்க. போங்க. எங்க அப்படி போங்க. ஹலோ, என்னமோ சொல்லணும்னு சொன்னியே, சொல்லு பார்க்கலாம். ஆமா, நாங்க கேக்குறோம், நீங்க சொல்லுங்க. அப்படியா? சரி வாங்க. ம். ஒன்லி 5 minutes, ஓகேவா? ஓகே. கொஞ்சம் பின்னால போய், அதாவது ஃபிளாஷ்பேக் போய் பார்க்கலாமா? என்ன படம் காட்டுறியா? சத்யா ப்ளீஸ் எதுவும் பேசாம கேளு. வெரி குட். அதாவது என்ன கண்டாலே உங்களுக்கு பிடிக்காது. நானும் பாஸும் தனி வீட்டுக்கு போனப்போ நீங்க 3 பேரும் கத்தி எடுத்துக்கிட்டு என்ன குத்தி கொல்ல வந்திய, குத்தவும் செஞ்சிய. தாடி அங்கிள் மட்டும் அங்க வரலனா நீங்க கொலையே பண்ணிருப்பீங்க. அவங்க வந்ததுனால நான் உயிர் தப்பிச்சேன். நான் உயிர் தப்பிச்சாலும் நீங்க பண்ணது அட்டெம்ப்ட் மர்டர், அதாவது கொலை முயற்சி. இப்போ அந்த கேஸையும் ரீஓபன் பண்ணலாமா?